பார்த்து நிறைய பேர் ஏமாந்துறாங்க. 30 மினிட்ஸ்ல நீங்க லைசென்ஸ் எடுத்துக்கலாம். அதால ஒரு 20 days 25 daysக்குள்ள உங்களுக்கு வந்துரும். ஒரு அடுத்து பேச போற ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டே தப்பா தான் இருக்கும். ஸ்டோரியே அது கிடையாது ஆக்சுவலா. பேராபாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேம்பிளிங் ஆப் மாதிரி தான். ஆஃப் கோர்ஸ் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து மட்டுமே மாசம் 25000 ரூபாய் ஈஸியா சோர்ந்தீங்க. அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டே இருக்க முடியும். எப்படி முடிஞ்சா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறோம். யூடியூப் பக்கமே இப்போ தான் வரும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ஸ்டாகிராமில் நடக்கிற ஒரு ஸ்கேமரை பற்றி நாங்கள் பேச போகிறோம். நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. ஸ்கேம்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய ரீல்ஸில் போயிட்டு இருக்குது. அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். டெக்னாலஜி நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இல்லாதவங்க இதை பார்த்து நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அது எங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எண்டு வரைக்கும் பாருங்க. அப்போ தான் அடுத்த தடவை நீங்கள் இதில் ஏமாறாமல் இருக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களோ ஆருங்க நீயானா இந்த சினிமால ஒரு நீயானது ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஓனா கார் வச்சிருக்கீங்களா? என்னங்க நீங்க போச்சு போங்க, சோலி முடிச்சு. ஐயோ ப்ரோ இன்னும் ப்ரோ ஆச்சுன்னு கேட்குங்களா? என்ன சொல்லி டீட்டெயிலாக சொல்ல மறுபடியும் டெலிவரி ஃபாலோ பண்ணா உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓனா கார் வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை. பட் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாதிரி கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோனை பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருப்போம். சடனா இந்த பாட்டை மாற்றி அந்த பாட்டை மாற்றி நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கால் வரும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயி சுற்றிக்கவங்க எல்லாரும் இந்த மாதிரி கடுப்பாயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் நீங்க ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் உங்க ஃபோனோட செட்டிங்ஸ் உள்ள போய்க்கோங்க. அதுல இந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் உள்ள போயிட்டு இந்த செப்பரேட் ஆப் சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை ஆன் பண்ணிட்டு நீங்க என்னென்ன ஆப்ல செப்பரேட்டா ப்ளே பண்ண நினைக்கிறீங்க ஆப் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும். நீங்க இந்த மாதிரி கார்ல போயிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பார்ட்டில ஒரு ஸ்பீக்கர்ல உங்க போன் ப்ளூடூத் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருந்தாலும் சரி. ஸோ ஓகே, இவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க ஷேர் பண்றதை பத்தி பேசுவாங்க. இந்த வீடியோல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. இவர் நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இவர் ஆக்சுவலா பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர். நீங்க டெக்னாலஜிக்கல் வீடியோ தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்லயே வரும். இவர் ஃபர்ஸ்ட் சொல்றதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கார் வச்சிருந்தா என்ன ஆகும், போச்சு போங்கன்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஆனா இவர் பேசின கண்டென்ட்டுக்கும் காருக்கும் சம்பந்தமே இல்லை. ஏதோ பேசுறியா? அவர் ப்ளூடூத்தை பத்தி மட்டும்தான் பேசுறாரு. நீங்க ஏகப்பட்ட டெக்னாலஜிக்கல் வீடியோலயோ இல்லைன்னா ஏதாவது ரீல்ஸ்லயோ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் உங்க கியூரியாசிட்டி ஏத்துறதுக்கு அவங்க இந்த மாதிரி பேசுவாங்க. நீங்க அதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அது தம்ப்நெயிலா இருக்கலாம், இல்ல இன்ட்ரோடக்ஷனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அவங்க உங்களோட கியூரியாசிட்டி ஏத்தி அவங்க வீடியோ ஃபுல்லா பார்க்க வைக்கணும்ன்றதுனால உங்களுக்கு ஹைப் கொடுப்பாங்க. அதுல இவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லா வீடியோக்கும் என்ன ப்ரோ வச்சு போச்சு போங்கன்ற மாதிரி பெரிய ஹைப்பை கொடுப்பாரு. ஆனா அவர் சொல்ற கண்டென்ட்டுக்கும் அவர் சொல்ற ஹைப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்போ ஒரு காரை பத்தி ஹைப்பு கொடுத்தாரு, ஆனா ப்ளூடூத்தை பத்தி பேசுறாரு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் சொன்ன இந்த ப்ளூடூத்தோட ஆப்ஷன் எல்லா போன்லயும் இருக்குன்னு கேட்டா கிடையாது. இவர் சாம்சங் போன்ல மட்டும் தான் காட்டாரு. அப்ப சாம்சங் போன்ல இருக்குன்னா வேற எந்த போன்ல எப்படி ஆப்ஷன் இருக்குன்னு இவர் சொல்லியிருக்கணும். அதான் இவங்க சொல்லல. சோ அந்த மாதிரி தான் பல ஸ்கேம் இது ஸ்கேம்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி உங்க ஹைப் ஏத்துறதுக்கு காரை பத்தி முதல்ல பேசிட்டு அப்புறம் இது பண்றாங்க. நம்ம ஐயோ நம்மளும் கார் வச்சிருக்கோமே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒரு ப்ளூடூத்தை பத்தி பேசுவார். ஓகேங்களா? ப்ளூடூத்தை பத்தி பேசணும்னா இப்ப ஹோம் தியேட்டர் நிறைய இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. அதை பத்தி நம்ம போன்ல கூட ப்ளூடூத் அதை பத்தி கூட பேசிட்டு போயிடலாம். இப்ப நீங்க ஹோம் தியேட்டர்ல வச்சு ஒரு கால் யாராவது நடுவில் பண்ணா கூட உங்களுக்கு அது கால் கட் ஆகும் தான், அந்த பாட்டு கட் ஆகும் தான். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க இவர் சொன்ன ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கார் பக்கம் தான் போகணுமா? அதுக்கு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சோ இது இந்த ஹைப் தேவையில்லாத. அவர் சொன்ன ஒரு விஷயம் நல்லதுதான். பட் இந்த ஹைப் அந்த அளவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னும் உங்களை லைசென்ஸே இல்லாம போலீஸ் பிடிச்சாலும் கவலையே வேணாம். ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல நீங்க லைசென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது என்னன்னு சொல்றது உங்களுக்காக யூஸ் பண்ணுறவங்க கூடிய ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ற விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல அப்ளை ஃபார் லேர்னர் லைசென்ஸ் கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு ஆதார் டீடைல்ஸ் போட்டு ஃபீஸை கட்டினீங்கன்னா போதும். ஒரு டெஸ்ட்டை வச்சு நீங்க இதுல பாஸ் ஆனீங்கன்னா உடனே லைசென்ஸை கையில கொடுத்துருவாங்க. நீங்க அதை நெக்ஸ்ட் 6 months யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ பெர்மனன்ட் லைசென்ஸும் இதுலயே எடுத்துக்கலாம். மறக்காம பைக் வச்சிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். சோ இந்த ஒரு ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பரிவாகன் அப்படின்ற வெப்சைட் பத்தி பேசியிருப்பாரு. சோ இந்த ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். இதுல நீங்க லைசன்ஸ் ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நீங்க லேர்னர் லைசன்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட டீடைல்ஸ் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா மோர் தென் 20 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஆயிடும். எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. ஹலோ, இதை நீங்க அப்ளை பண்ணி அது உங்க கைக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20 days 25 daysக்குள்ள உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். 30 மினிட்ஸ்லாம் உங்களால லைசன்ஸ் அப்ளை பண்ணி எடுக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜி வரல. ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்ல உங்களால லைசன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த வீடியோல. இப்ப நீங்க அந்த ஹைப் கொடுத்தா 30 மினிட்ஸ்ல லைசன்ஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னாதான் நீங்க அந்த வீடியோவை முழுசா பாப்பீங்க. மாமா கோவம் வந்துருச்சு.
ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுங்க. 30 மினிட்ஸ்லாம் யாராலையும் ஒன்றும் லைசன்ஸ் எடுக்க முடியாது. அப்புறத்துக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு. அவங்க என்ன லூசுங்களா? அவங்க அப்படியே நீங்க எடுத்தாலும் லேர்னர் லைசன்ஸ் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க பர்மனெண்டா லைசன்ஸ் எடுக்கணும்னா நீங்க உங்ககிட்ட ஓட்டி காட்டினா மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா எவ்வளவு லைசன்ஸ் தர மாட்டான். இப்ப வந்து ஆன்லைன்லேயே லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி அப்புறத்துக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க இதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு 160 rupees வந்து அதில் பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஐ திங்க் எனக்கு எக்ஸாக்டாக அது எவ்வளோ அமௌண்ட்னு வந்து தெரியல எனக்கு. பட் நீங்கள் அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆப்ஷனே வந்து காமிக்கும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணி அதை நீங்கள் வந்து அந்த ஃபார்மை ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். அது கம்ப்ளீட் பண்ணி ஒரு சில நாள்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். வித்தின் 30 minutesல வந்து கிடைக்காது. ஸோ இப்போ இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் இப்போ பேசின 2 வீடியோமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓகே, ஆனால் அவங்க ஏத்தன ஹைப் தப்பு. ஆனால் இப்போ அடுத்து பேச போற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே தப்பா தான் இருக்கும். ஹைப் ஏத்துறது அடுத்த விஷயம், அதுக்குள்ள அவங்க பேசுறதே தப்பா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதை பத்தி அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த ஹைப் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். அது மக்களை, ஒரு ஆடியன்ஸை வந்து அவருக்கு அந்த வீடியோவை பார்க்கணும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வீடியோலயும் நீங்க நோட் பண்ணிருக்கலாம். செகண்ட் நீங்க இப்ப நான் காட்டின வீடியோ நீங்க நோட் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைப் ஏத்தணும்ன்றதுனால அதை வந்து காட்டியிருப்பாங்க. இதனாலதான் இந்த இன்ஸ்டா அடிக்ஷன்றதே இங்க இருந்தா ஆரம்பிக்குது. முதல்ல அவரு அந்த ஹைப், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 செகண்ட், அப்பதான் நம்ம அடுத்தடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா. போன்ல ஜிமெயில் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு, ஒரு மெயில் கூட வரல அப்படின்னா உடனே இதை பண்ணிருங்க. இப்போ நான் சொல்ற விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே எல்லா கூகுள் ஆப்போட டேட்டாவும் பேக்கப் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க டோட்டல் கூகுள் டேட்டாவே டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் கிளியர் ஆயிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. சேவ் பண்ண மறக்காம கூகுள் யூஸ் பண்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓகே தான், அவர் சொல்றதுக்கு அது கரெக்ட் தான். ஆனால் இதை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு ஒரு சிலது இருக்கு. அது வந்து ஒரு ஜிமெயில் ஸ்டோரேஜே அது கிடையாது. ஆக்சுவலா ஒரு ஜிமெயிலே கேபி கணக்கு தான், அது எம்பி கணக்கு கூட வராது. நீங்க எத்தனை 1 லட்சம் இமெயில் போட்டா கூட அது ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து கூகுள் போட்டோஸோட ஸ்டோரேஜ் அது. ஓகேங்களா. இப்போ நீங்க கூகுள் போட்டோஸ்லாம் உங்க போன்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை அதுல சேர்ற போட்டோஸ்லாம் அதிகமாயிடுச்சுன்னா வந்து அது ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடும். ஒரு ஜிமெயிலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15 ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு வந்து அது அலோடு இருக்கும். அதுக்கு மேல உங்களால எதுவும் ஏற்ற முடியாது. அதுக்கு மேல நீங்க போனா நீங்க பை பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல என்ன பிரச்சனை சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு வெப்சைட் சொல்றாரு takeout.com சொல்லிட்டு. takeout.comல எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க அதுல எது வேணுமோ எது வேணாமோ போட்டோஸ், அதுல வந்து கேம்ஸோட அக்கௌண்ட், யூடியூபோட ஹிஸ்டரி நிறைய இருக்கும். அது நீங்க எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வித்தின் ஒரு 1 hourக்குள்ள அது கண்டிப்பா எக்ஸ்போர்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இது என்ன பிரச்சனைனா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணதை அதை எப்படி நீங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும்ன்ற மாதிரி அவர் சொல்லலை. விச் மீன்ஸ் வந்து நான் எப்படி சொல்றேன்னா, திரும்ப அதை எப்படி எடுக்கணும்ன்ற மாதிரி அவர் சொல்லலை. இப்போ நீங்க அதை அதுவும் இல்லாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவ்னு ஒன்று இருக்கும், கூகுள் டிரைவ்னு சொல்லிட்டு. நம்ம அதில் கூட வந்து இமேஜஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் அந்த கூகுள் ஸ்டோரேஜும் அந்த டிரைவ்ன்றதும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 15 GB தான். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த டேக் அவுட்ன்றதுல வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு தேவைன்னா அதை வந்து நீங்கள் லேப்டாப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. எக்ஸ்போர்ட் மீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அப்போ தான் அப்படி நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும். போட்டோஸ் நீங்க உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். இந்த கேம்ஸோட அக்கௌண்ட்லாம் பார்க்கலாம். ஆனா அது வந்து அதை யூஸ் பண்ண முடியாது உங்களால அந்த நேரத்துல. நீங்க வேணா திரும்ப வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து அந்த போனுக்குள்ள இது பண்ணிக்கணும், இது பண்ணிக்கலாம். இவர் இந்த மாதிரி சொல்றதுக்கு இன்னொரு நீங்க ஜிமெயில் இது பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஷேர்டுல போயிட்டு உங்களால இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இன்னும் ஸ்டோரேஜ் உங்களால அதிகமா எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நான் சொல்றேன். இந்த டேக் அவுட்ன்ற ஆப்ஷன் வந்து ஓகே தான். ஆனா அதை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திரும்ப அதுல இருக்கிற போட்டோஸ்லாம் பார்க்கணும். உங்களுக்கு லேப்டாப் கண்டிப்பாக உதவணும். அதான் அவரை பத்தி அதை பேசுறேன். அதை பத்தி பேசினா இப்போ அவரோட கண்டென்ட் வந்து அது பிரேக் பண்ற மாதிரி. ஓகேங்களா. இதனால நீங்க புரிஞ்சுங்க. அதுக்கு லேப்டாப் வேணும். இப்போ எல்லாரும் லேப்டாப் வச்சிருப்பாங்களே, கேட்ட கிடையாது. கரெக்ட்டுங்களா. ஸோ இதை பத்தி தான் நான் சொல்றேன். பட் ஓகே தான், இந்த வீடியோ வந்து ஓகே தான். அப்படி உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சு அப்படின்னா டெராபாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா 1 TB கிட்ட உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாவே இருக்கும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து எல்லா ஃபைல்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த டெராபாக்ஸ்னு இவர் சொன்னது ப்ரொமோஷன் கிடையாது, யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச நாலேஜே ஒரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க டெலிகிராம்ல சேவ்டு மெசேஜ்ல எவ்வளவு வேணா போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு தான் சொல்ல வந்தது. உங்க மொபைல்ல அதிகமா சார்ஜஸ்லாம் குறையுது, நீங்க டெய்லி ஒரு 4 டைமுக்கு மேல சார்ஜஸ்லாம் உங்க மொபைலுக்கு போடுறீங்க அப்படின்னா அப்பவே அந்த ஒரு செட்டிங்ஸை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது நான் என்னன்னு சொல்றேன், ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க மொபைலோட செட்டிங்ஸ்ல பேட்டரிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ள உள்ள பண்ணீங்கன்னா மோர் செட்டிங்ஸ்ங்கிற இந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ள உள்ள போயிட்டு ஹை பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸையும் வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சு எடுத்துரும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உறிஞ்சு எடுத்துருவாங்க பேசு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து ஹை ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்து இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து கண்டிப்பாக யாரோட மொபைல்லையுமே வந்து ஆன்ல இருக்காது, கண்டிப்பாக ஆஃப்ல தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து கேமிங் மோட்ல வந்து நீங்கள் இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆன் பண்ணவான்னு கேட்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி வந்து அதிகமாக வந்து எப்பவும் போல இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக வந்து ட்ரைனேஜ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்டிருப்பாங்க. இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணிட்டு கேமிங்கில் அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கன்சப்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஹை ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபிஎஸ்ஸையும் சிபியோட பர்ஃபார்மன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து அதிகமாக வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட அந்த ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஹை ஆப்டிமைசேஷன்றதுனால அதை அதை ஆன் பண்ணால் மட்டும்தான் பேட்டரி குறையும்லாம் இல்லை. ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பேட்டரியே முதல்ல கன்சப்ஷன் ஆகும். அதை முதல்ல ஒரு டெக்னாலஜியாக எல்லாருக்குமே தெரியும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்போ வந்து நீங்க எதுவுமே பண்ணல. இப்போ நாங்க கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இது ஒரு கேமரா தானே அப்படின்னு நீங்க கேம் விளையாட கூட அவ்வளவு குறையாதால கேமரா யூஸ் பண்ணா அவ்வளவு குறையும். ஓகேங்களா? அந்த மாரி நிறைய இருக்கு ஒரு பேட்டரி சம்பந்தப்பட்டது. அந்த ஹை ஆப்டிமைசேஷன் ஆன் பண்ணி வச்சதுனால அது குறையும் பெருசா அப்படிலாம் சொல்ல முடியாது. அது கேமிங்க்கு ஹை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நார்மல் யூசேஜுக்கு நல்லாவே இருக்கும். அது ஆஃப் பண்ணா உங்களுக்கு சார்ஜ் வேகமா ஏறும் அப்படிலாம் கிடையாது. சார்ஜ் வேகமா ஏறது அந்த வாட்ஸை பொறுத்து 44 வாட்ஸா 33 வாட்ஸை பொறுத்தது. ஓகேங்களா? மற்றபடி நீங்க உங்க பேட்டரி சேஃபா பாத்துக்கணும்னா நீங்க வந்து அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் பேட்டரி குறையுதுன்னு இல்லை, நம்ம பண்ற நார்மல் யூசேஜுக்குமே பாத்தீங்கன்னா அது குறையுதுதான். ஓகேங்களா? இந்த ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்டா இருக்குது, 50% வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா இருக்குது. ஓகேவா? இது 100% வந்து ஃபேக்ட் தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இது வந்து உண்மைதான். ஆனா இருந்தாலுமே வந்து இதை தவிர்த்து நிறைய இருக்கு பேட்டரி சம்பந்தப்பட்டது. ட்ரெயின் ஆகிறத பொறுத்து சொல்றோம் நாங்க. ஓகேங்களா? ஸோ பேட்டரி மொபைலோட எம்ஏஹெச் பொறுத்து கூட அது ஒரு ப்ராசஸர் பொறுத்து. இப்போ ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர்னா அது அதிகமா இருக்கிறதுக்கு அப்புறம் நிறைய ப்ராசஸர் இருக்குல்ல, அந்த மாதிரி அது பொறுத்து இருக்காது. அது இது ஒரு ஆப்ஷனால தான் அது இருக்குன்னா கிடையாது. ஓகேங்களா? இது வேணா ஒரு 25% உண்மைன்னு ஒத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அது மேபி பேட்டரி மேபிலாம் இல்ல கண்டிப்பா குறையும். பட் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது. ப்ரோ டெய்லி எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஏர்ன் பண்ற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இல்ல நோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது ஜாப்ஸ் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. ஃப்ரீயா ஏர்ன் பண்ற மாதிரி ஏதாவது ஜாப்ஸ் இருந்தா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ மறக்காம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பயோல இருக்க இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க, சின்ன சின்ன கேம்ஸ்லாம். ஸோ இவர் சொல்ற ஆப்பை பாத்தீங்கன்னா வின்சோன்ற ஒரு ஆப்பை பத்தி பேசுறாரு. இந்த வின்சோன்ற ஆப்பை பத்தி எங்க 2 பேருக்கும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து தெரியும். நிறைய பேருக்கு வின்சோன்ற ஆப் வந்து தெரியும். சோ இதுல என்ன அவரு முதல்ல சொல்ல வேண்டியது நீங்க கேட்டீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது ஒர்க்கே கிடையாது. இது ஒரு கேம். இது ஆக்சுவலா இது எப்படி ஒரு ஒர்க்ன்றதுல கன்சிடர் அது வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. அதுல டெபாசிட் பண்ணாதான் உங்களால வந்து ப்ளே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க விளையாடி 10 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள உங்க உயிரே போயிடும். அந்த அளவுக்கு இந்த ஒரு கஷ்டமான ஒரு இது. ஏன்னா இப்போ ஒரு ஆப்பை வந்து ஒரு டெவலப்பர் டிசைன் பண்றாருன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணுவாரு. உங்களுக்கு ஒரு தூக்கி 500 ரூபாய் கொடுத்துருவாங்களா கையில? எப்படி முடியும் அது? அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேம்பிளிங் ஆப் மாதிரி தான். ஆஃப் கோர்ஸ் அது இவர் சொல்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே, ஆஃப் கோர்ஸ் ஒத்துக்கலாம் அதை. ஆனா இந்த ஒரு ஆப் மூலியமா 500 ரூபாய் சம்பாதிக்க முடியும். உங்களால நான் அடிச்சு சொல்றேன், உங்களால அது கண்டிப்பா முடியாது. சோதிக்காதீங்க. மிஞ்சி போனா உங்களால 30 ரூபா 40 ரூபா சம்பாதிக்க முடியும். அதுவும் ஒரு இன்ட்ரோவர்ட் ஒரு டக்குன்னு நான் கோவப்பட மாட்டேன்றவருக்கு மட்டும்தான் அது. இப்ப டக்குன்னு எனக்கு கோவம் வந்துடும், நான் அதிகமா யோசிக்கிறேன், எனக்கு டக்குன்னு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களா இந்த ஆப் கண்டிப்பா யூஸ் ஆகாது. இதுவே ஒரு பெரிய ஸ்கேம் தான். இதுல இன்னொரு ஸ்கேம், ரொம்ப ஒரு பெரிய ஸ்கேம் நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா பயோல இருக்கிற லிங்க் டச் பண்ணி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பயோ மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்க ரெஃபரல் மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் பண்ணாங்கன்னா அவருக்கு ஒரு 1000 ரூபாய் போயிடும். ஓகேங்களா? ஒரு கேம் விளையாடணும்னு அவசியமே இல்லை. இப்ப அவரோட ரெஃபரல் கோட டச் பண்ணி, அவரோட ரெஃபரல் கோடு தான் அவரோட பயோல இருக்கும். சரிங்களா? இது பல பேர் பண்ற ஸ்கேம். இது முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ரெஃபரல் கோட டச் பண்ணி இப்ப உள்ள போயிட்டீங்கன்னா இப்ப ஒரு வீடியோ வந்து ஒரு 10,000 பேர் பாக்குறாங்கன்னா அதுல ஒரு 500 பேராவது இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற பேர் நினைப்பாங்க. 5000 பேராவது ஓகேவா? அதுல அட்லீஸ்ட் ஒரு 1000 பேராவது ஏத்துவோம் அப்படின்ற பேராவது இருப்பாங்க. 1000 பேர்ல ஒரு 200-300 பேர் ஏத்தனா கூட அவருக்கு ஒரு பயங்கர செட்டில்மெண்ட் போயிடும். ஓகேங்களா? அந்த ஆப்ல இருந்து இதை வந்து நல்லா புரிஞ்சுங்க. இதை அவர் ஒரு கண்டென்ட்டுக்காக பண்றாரு. நம்ம நல்லதுக்காக பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அதுல அவ்வளவுதான் சம்பாதிக்க முடியாது. அவரோட ரெஃபரல் கோட வச்சு சொன்னாரா இல்லன்னு தெரியல எங்களுக்கு. இதுல வந்து விளையாடிலாம் உங்களால சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு கஷ்டம். அதுதான் சொல்ல வேண்டியது. இந்த ஒரு ஆப்ல ப்ளே பண்ண வீடியோ பாருங்க. 1500 rupees வந்து அதுவே ஃபேக் ஸ்கிரீன்ஷாட், அது ரியல் கிடையாது. இப்ப ஃப்ரெண்ட் காமிச்சது சோறுதான் திங்கிறியல். இது வந்து இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு நாளைக்கு 1500லாம் எனக்கு ஒரு விஷயமே புரியலங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவங்களுக்குலாம் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு 1500 ரூபா 45,000 சம்பாதிச்சிடலாம் மாசம். அப்புறம் எதுக்கு ரீல்ஸ் போடுறாங்க? நீங்க 1 கோடி நீ பார்த்த நீங்க சிரிப்பு வரும் கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சு பார்த்தா. கரெக்டா இல்லைங்களா? ஏன்னா கேம் விளையாடுறது எல்லாம் பிடிக்கும். அப்போ இவர் இதை பண்ணிட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, எடிட்டிங்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஜாலியா ஏசியில உட்காந்துக்கிட்டு
இந்த மாதிரி பண்ணி ஒரு நாளைக்கு 1500 2000 சம்பாதிச்சுட்டு போயிடலாமே, மாசம் 60,000 கூட கிடைக்குமே. என்னங்க நீங்க அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாம். இன்சோ ஆப்புக்குள்ளேயே 1500 வந்துக்குது, நான் வித்ட்ரால் பண்றேன்ற ஸ்கிரீன்ஷாட் வேணா காட்டலாம். ஓகே, வி ட்ரஸ்ட் யூ. இல்ல அப்படின்னா நீங்க வித்ட்ரால் பண்ணும்போது அது ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து போடுங்க. அதுதான், எதுவுமே இல்லாம திடீர்னு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறீங்க, என்ன நீங்க போங்க. கடந்த 3 மாசமா யூடியூப்ல சர்ச் பண்ணி எப்படி பணக்காரன் ஆகுறதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். பிரச்சனையா போச்சு. பார்த்தனா கடந்த 3 மாசமா வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி 250 வீடியோ பார்த்துட்டாங்க அவரு. எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு 250 வீடியோஸ் பார்த்தாருன்னா 3 மாசத்துல, அப்ப இந்த 3 மாசத்துல என்னதான் பண்ணாரு எனக்கு புரியவே இல்லையே. என்ன பண்ணிருக்காரு? 250 வீடியோ பாக்குற காரியமா? அதெல்லாம் முடியாதுங்க. நம்ம ஒரு கட்டத்துல வெறுத்துருவோம், வேணாடா காசேன்ற மாதிரி. ஒரு 20 வீடியோ பார்க்கும் போதே வெறுத்துருவோம். சரி, ஒரு ஆள் 50-100 வீடியோ பாக்குறாருன்னு வச்சுங்க, 250 இட்ஸ் நாட் பாசிபிள். ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும். சரி, ஒரு சொல்றதை கேட்போம் இருங்க. இதுல இருந்து எனக்கு ஜென்யூனா ஹெல்ப் பண்ணது வெறும் இந்த 3 வீடியோ தான். 3வது வீடியோ என் வாழ்க்கையே மாத்திச்சு. நீங்க மணி கணக்குலலாம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த 3 வீடியோவையும் 1 ஹவர்ல பாத்துக்கலாம். இத ஃபாலோ பண்ணி 3 வீடியோட லிங்கையும் உங்க டிஎம் கனுப்புறேன். கடந்த இன்ஸ்டாகிராம்ல பெரிய அந்த தலைவலியே வந்து பார்த்தோன்னா, எது பண்ணாலும் நீங்க கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இதுவே கொடுப்பாங்க. வந்து எப்ப ஆரம்பிச்சான்னு தெரியல எங்களுக்கு. ரீசெண்டா இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மந்த்தாவே நீங்க இந்த ஆப்னு கமெண்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். அப்படி உங்களுக்கு வரலன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்க. டே என்னடா ஃபாலோவர்ஸுக்கு பெரிய ஸ்கேமா இருக்கு. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சி? யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல. ஒரு பெக்கிங் பண்ற மாதிரி இருக்குது ஒருத்தர் கிட்ட. அதை வந்து சொல்லாம இப்படி பண்ணுங்க நீங்க, அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வந்து அந்த லிங்க் சென்ட் பண்றது வந்து மேனவலா சென்ட் பண்றது கிடையாது. அது ஒரு பாட்டு. நீங்க கமெண்ட் பண்ணா அந்த பாட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா லிங்க் வந்து உங்க டிஎம்க்கு சென்ட் பண்ணி விட்டுரும். ஆமா, ஃபாலோ பண்ணாதான் வரும் கிடையாது, ஃபாலோ பண்ணாமலே அனுப்புவோம். பட் இவங்க வந்து ஃபாலோ பண்ணாதான் வரும் அப்படின்றதே சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப ஃபாலோ பண்ணலன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட்ல வந்து அந்த லிங்க் வந்து வந்துரும். ஏன்னா வந்து இவங்க வந்து பப்ளிக் அக்கௌண்ட், இவங்க மெசேஜுக்கு நம்ம ஈஸியா பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி என்ன பண்ணாலும் உங்களுக்கு அனுப்ப விட போறது அதுதான் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுமா. அதை கூட விடுங்க, அதை கூட ஓகேன்னா சொல்லலாம். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த 250 வீடியோல வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 3 வீடியோ எடுத்திருக்காரு. அந்த 3 வீடியோ தான் வந்து இவர் லைஃபே வந்து மாத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இந்த ஒரு ரீல்ஸ்ல கிடையாது. இதை வந்து எப்படி நம்பி நம்ம ஒரு ஃபாலோ கொடுத்து அந்த லிங்கை கேட்க முடியும்? இப்படி கூட இருக்கலாம். இப்ப அந்த 3 வீடியோ சொன்னார் இல்லையா, அந்த 3 வீடியோலும் வந்து இவருக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி வந்து இவரு அந்த வீடியோவை எடுத்து பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து பேமெண்ட் வந்து இது வந்து மேபி தான், எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல, இருக்கலாம். ஓகேங்களா? பல பேர் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பெய்டு ப்ரொமோஷன் வந்து ஒரு மாதிரி ஓன் கண்டென்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த வீடியோல நல்ல ஒரு வியூஸ் போயிருக்கு. ஓகேங்களா? இப்ப அவர் வந்து அந்த 3 வீடியோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டினா என்ன இவர் குறைஞ்சிடுவாரா? இல்லனா இவருக்கு கை வலிக்குதா? நல்லா எடிட் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? இது டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட்ல கலர் எல்லாமே சூப்பரா இருக்குது. அந்த 3 ஸ்கிரீன்ஷாட் போடுறது இவருக்கு என்ன கை வலிக்குதா? ரைட், நான் அந்த மாதிரி எப்படி பண்றாங்க பாருங்க, படும் மோசமாகுது. எங்களால பார்க்கவே முடியல இதெல்லாம். அதுவும் நீங்க அந்த வீடியோ பார்த்தா ரிச் ஆவறீங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. நம்ம ரிச் ஆகனாலும் போர் ஆகனாலும் நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து தான் அது. சரிங்களா? இப்ப நான் மோட்டிவேஷன் வீடியோ நிறைய பாக்குறேன். அதாவது நான் மோட்டிவேட் ஆயிடுறேன்னா, மோட்டிவேட் ஆகுறன்றது ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு நாள் என்னோட வீடியோ பார்ப்பேன். அந்த மாதிரி தான் காமனா எல்லாருமே. ஒரு வீடியோ பார்த்தோன்னே எப்படிங்க 21 வருஷமா நான் வந்து ஒரு கேரக்டர்ல இருக்கிறேன், ஒரு வீடியோ பார்த்தோன்னே மைண்ட் செட் மாறிடுமா? ஒரு வீடியோ பார்த்தா மோட்டிவேட் ஆகணும்னா ஒன்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாள் இங்க யாருமே கிடையாது. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. முட்டாளன்றதை தாண்டி அந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்க பார்க்க முடியாது. சரிங்களா? அப்படியும் ஒரு சில வீடியோ வந்து இன்ஸ்பயர் பண்ணி இருக்கும். ஆனா அந்த இன்ஸ்பயர் வந்து அவங்க லைஃப்ல அப்படி ஒரு இம்பாக்ட் கொடுத்ததான் கேட்டா அது கிடையாது. இன்ஸ்பயர் வந்து இருக்கும் மைண்ட் செட்ல, அதை நோக்கி அவங்க ஓடலாமே தவிர இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா கிடையாது. 3வது வீடியோ லைஃபே மாத்திருச்சு. நான் கூட ஏதோ 3 சொல்ல போறாரு போல நினைச்சு கேட்டுக்கிறோம். நாங்க யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து மட்டுமே மாசம் 25,000 ரூபாய் ஈஸியா சோறுந்தீங்க இந்த பொழப்புக்கு 4 அதுக்கு பிளே ஸ்டோர்ல இருக்கிற இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை சைன் அப் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு நீங்க யூடியூப் போய் என்ன வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். கூகுள்ல தேடி பார்த்தப்ப கூட இந்த ஆப்ல நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குதுன்னு தான் போட்டிருக்கு. இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க்னு கேளுங்க. இப்ப இவரும் அதே கேஸ் தான். ஓகேங்களா? அந்த ஆப்பை காட்டுறாரு, நான் அதை பிளர் பண்ணிட்டாரு. கமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல வந்து லிங்க்னு பண்ணுங்க, அதை வந்து நான் டிஎம் பண்றேன் அப்படின்றாரு. இப்ப அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு அவர் ரெஃபரல் கோட் இவருக்கு அனுப்பிச்சு விட்டாருன்னு வச்சுங்களேன், இவருக்கு தான் காசு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இதை வந்து மக்களோ ஒரு ஆடியன்ஸோ வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. வந்து இந்த மாதிரிலாம் நம்பாதீங்க.
சீரியஸா சொல்றேன் 25,000 உங்களுக்கு சம்பாதிக்க முடியாது. யூடியூப்ல வீடியோ போறனால சம்பாதிக்க முடியல. யூடியூப்ல வீடியோ ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. மாசத்துக்கு 5-6 வீடியோ போட்டுக்கிறான். பாவம் அவனே ஒரு நாளைக்கு படுக்காம தூங்காம வீடியோ எடிட் பண்ணி போடுறான். அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு ஒரு 1000 கூட கிடைக்க மாட்டேங்குது. வருஷங்களா வீடியோ போட்டு மானிடைஸ் பண்ண யூடியூப் கார இப்ப கிறிஸ்டியானோ ரொனால்டோ உள்ள வந்ததுனால அவனே பாவம் காசு இல்லாம அலைஞ்சிருக்கான். இவர் வந்து 25,000 ஃப்ரீயா பார்த்தா கொடுப்பாங்க. இவர் சொன்ன அந்த ஆப்குள்ள அந்த பாயிண்ட் ஏர்ன் பண்றன்றது அது ஒரு மலையை தூக்குற ஒரு சுண்டி வரல தூக்குற அளவுக்கு கஷ்டம் அது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஏதோ சொன்னாரு. இப்ப லிங்க் வரதுக்கு இப்ப இது ஒரு விஷயம். லிங்க் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா பயோல டெலிகிராம் மூலியமா போயிட்டு அங்க போய் ரெஃபரல் கோட் எடுத்து அதாவது கான்செப்ட் பயோ கிளிக் பண்ணி இதுல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் ஒரு குரூப் வச்சிருப்பாரு, அதுல ஒண்ணு ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே லிங்க் வரும். எல்லாத்தையும் வந்து நீங்க எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் ஏத்தணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வீடியோ புரியவே இல்லை. அதுக்கு எதுக்குடா அந்த வீடியோன்ற மாதிரி தான் இருக்கும். அதான் டைட்டில் தான் தெரியுமா? ஹவு டு கெயின் ஃபாலோவர்ஸ். ஹவு டு கெயின் ஃபாலோவர்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவும் இதுவும் ஹவு டு கெயின் ஃபாலோவர்ஸ் தான். இப்போ இவரை பத்தி தயவு செஞ்சு ஒரு விஷயம் நினைச்சீங்க. இவரை பத்தி நாங்க தப்பா போர்ட்ரேட் பண்றோம்ன்றத பத்தி நினைக்க வேணாம். இவரு சொன்ன அந்த விஷயத்த பத்தி தான் நாங்க தப்பா சொன்னமே தவிர இவரை நாங்க வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றோம்லாம் கிடையாது. இவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு, அது நல்ல வீடியோவாகவும் இருக்கலாம். எங்க கண்ணில் பட்டது இந்த வீடியோ நாங்க எடுத்திருக்கோம். இதுல அவர் பேசின கண்டென்ட் மட்டும் தான் தப்புமே தவிர இவரை நாங்க தப்பு சொல்லவே இல்லை. அது இவரே மேபி பார்த்தாலுமே அதுதான் உண்மை. இது வந்து கூகுள்ல வந்து ஒரு இது மாரி காட்டினாரு. இது வந்து ஜென்யூன் தான்ற மாதிரி காட்டினாரு. ஓகேங்களா? இப்ப நீங்க கூகுள்ல உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மனுஷங்க நம்பருக்கு 2 G தான். ஒன்னு காடு, இன்னொன்னு கூகுள். மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான 2 விஷயம், ஒன்னு நான், இன்னொன்னு நீ. சரிங்களா? இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து ஒரு சோப்பை பத்தி ஒரு ரிவ்யூ பாக்குறீங்க. சரிங்களா? அந்த சோப்பை பத்தி ரிவ்யூ பார்க்கும்போது அந்த சோப்பு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் சொன்னோம், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதே கூகுள் தான் சொல்லும். அதை நீங்க வந்து நம்புங்க. கூகுள்ல போட்டாங்கன்னே அப்படியே பல்ல எழுச்சி நம்ம ஓகே இது கரெக்ட் தான் போல, ஜென்யூன் தான் போல நினைக்க வேணாம். நீங்க எது சர்ச் பண்ணாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவும் தரும், சம்டைம்ஸ் பாசிட்டிவ் தரும். ஒரு சிலது நல்லாவே அதுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஆனா பல விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாரி நம்ப முடியாத ஒரு சில விஷயங்களுக்கு அது ஃபேக்காவும் ரிசல்ட் தரும், இதுவாகவும் ரிசல்ட் தரும். கூகுள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து கரெக்டா சொல்லும் அப்படின்னு வந்து கிடையாது. அது நிறைய விஷயத்த வந்து தப்பா சொல்லியிருக்கு. அதையும் வந்து அனலைஸ் பண்ணி நிறைய பேர் வீடியோஸும் வந்து போட்டிருக்காங்க. வீடியோஸும் மாதிரி நீங்க பழைய பேர் இந்த விக்கிபீடியாலாம் பார்த்திருப்பீங்க. அந்த விக்கிபீடியால பல மிஸ்டேக் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்ல விரும்புறோம். ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நான் சொல்றேன் இந்த மெத்தட ஃபாலோ பண்றது மூலமா உங்களால இந்த மாதிரி அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டே இருக்க முடியும். எப்படி முடிஞ்சா எப்படின்னு சொல்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க என்ன பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பயோல கொடுத்திருக்கேன் இந்த டெலிகிராம் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது மூலமா உங்களாலையும் அன்லிமிட்டடா ஏர்ன் பண்ணிட்டு இருக்க முடியும். அன்லிமிட்டடா அம்பானியோட தாண்டில நீங்க. ஆமா, அன்லிமிட்டட் இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. 2-3 தடவை போட்டு காட்டுறோம். கரெக்ட் தானே? கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விங்கோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. 1 minute. இது என்ன பேஜ்னு கூட உங்களுக்கு ஆக்சுவலா வந்து விங்கோன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரேடிங் மாதிரி சொல்லலாம், இல்ல ஒரு கேம்பிளிங் மாதிரி சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அது விளையாடுறதுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த மாதிரி ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி லைக் எனக்கு பேர் டக்கு ஞாபகம் வரல. அந்த மாதிரி நிறைய ஒரு 5-6 ஆப்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் ட்ரேடிங்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமனாவே வந்து இருக்கும். இதை வந்து பிகாஸ் மோலா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ப்ரொடக்ஷன் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது மூலிமா உங்களாலையும் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏர்ன் பண்ண மட்டும் ஈஸியாக விட்ராவும் பண்ணிக்க முடியும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் ஈஸியாக விட்ராவும் பண்ணிக்க முடியும். சொல்றேன் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேங்க் ஹிஸ்ட்ரியை வந்து காட்டுறேன். அதாவது என்னோட விட்ரா ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்லிமிட்டடாக வந்து விட்ரா பண்ணிட்டே இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு அன்லிமிட்டடுக்கான வார்த்தை என்னன்னு தெரியும், பதில் தெரியும். நல்லா கூகுளில் செக் பண்ணிட்டு சொல்லுங்க அன்லிமிட்டடுக்கான வேர்டுக்கான அர்த்தம் என்னன்னு. பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வின்கோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் 1 minute 5 minutes சொல்லிட்டு நிறைய வந்து டைம் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 30 செகண்ட்ஸ்ல தான் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 500 வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளாட்ஃபார்மில் வந்து 100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே வந்து போதும். அதில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணா வச்சு விளாடலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ₹1 வச்சு கூட அதில் வந்து உங்களால் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 பைசா வந்து எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் போக. இப்போ நீங்கள் ₹1 வச்சு வின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.60 rupees வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். லைக் அந்த மாதிரி வந்து கிடைக்கும். அதேமாதிரி இப்போ ₹2 வைக்கிறீங்க அப்படின்னா அது இந்த 3.25 ரூபாய் அதுமாரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ 100 வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி
டபுளா கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ரிடிக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 கரெக்டா இருக்கலாம், ஒரு 2 தப்பா இருக்கலாம். இப்போ நீங்க 2 கரெக்டா இருக்கீங்க, ஓகே 2 கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த 2 இதுல வந்து நீங்க 200 வின் பண்ணுன்னு வச்சுக்கோ. இன்னும் 2 இதுல சரி ஹைப் அதிகமாகி நீங்க 500 வைக்கிறதுன்னு வச்சுக்கோ, அந்த 500 போயிடும் அடுத்த இதுல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது லைக் ஒரு கேம்லிங் கேம் தான். நான் சொன்னேன் இந்த வின்சோன்ற மாதிரி ஆப் சொன்னீங்க முன்னாடி, அந்த மாதிரி இதுலயே ரொம்ப கஷ்டப்படணும், நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்க வந்து இத பத்தி பேசுறாங்க இவங்க, ஆனா இவங்களே அந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் 250 ரூபாய் அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அப்ப புதுசா வரவங்களுக்கு எவ்வளவு வித்ட்ரா பண்ண முடியும்? 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய். அது வந்து சொல்ல முடியாது. ஃபேக் டிரான்சாக்ஷன் கூட நம்மளால வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல இருந்து கூட எடுத்து யூடியூப் ஷார்ட்ஸ் ஆஃப் கோர்ஸ் கரெக்ட். இவர் சொன்னது நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா ஃபேக் டிரான்சாக்ஷன் கூட யூடியூப்ல இருந்து இந்த வீடியோ யாரா போட்டுருந்தாங்கன்னா அவங்க எடுத்து கட் பண்ணி அப்படியே போட முடியும். ஷூர் தானே? சோ இந்த மாதிரி கூட பண்ணிருக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். எதையும் பிளைண்டா பிலீவ் பண்ண வேணாம். இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணவும் வேணாம். உங்களால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இல்லாம எதுலயும் வந்து உங்களால காசு போட்டுலாம் எடுக்க முடியாது. அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க காசு எடுக்கணும்னா அதுக்கு நீங்க உயிரை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒர்க் அவுட்னா உழைக்கணும் அதுக்கு. சரிங்களா? நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஆக்சுவலா 1 மந்தா வந்து நான் ப்ளே பண்ணிருக்கேன். என்கிட்ட சொல்லியிருந்தேன் இவர். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 100-150 அந்த மாதிரி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து இது பண்ணதுல எனக்கு வந்து ப்ராஃபிட்னு வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு கிடைக்கல. நம்ம போட்ட காசு எடுக்கிறதே கஷ்டம். போட்ட காசை நீங்க எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கிற ஒரு ரூபாயுமே வந்து உங்களுக்கு பெருசா தெரியும் அதுல. ஸோ அதனால அது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்காது. அதுல நீங்க போயிட்டு நீங்க ஏமாற வேணான்றதான் சொல்றேன். சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து கட்டுக்கட்டா காசை வந்து டேபிள் மேல வச்சு மக்களை வந்து எப்படி சொல்றது அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்து கொண்டு வந்து ஏமாத்துற மாதிரி வந்து இருக்கு. அதை வந்து பாக்கணும் நீங்க. இவங்க வந்து காட்டினது 200 ரூபாய் 300 இல்ல 200 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய். அது அவங்க மொத்தமா சேர்த்தாலே ஒரு 2000 ரூபாய் கூட வராது போல. ஆனா இவங்க காட்டுற காசை பாத்தீங்கன்னா இப்படி பல லட்சம் இருக்கும் போல. அதுக்குள்ள ஆக்சுவலா அது எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நான் ஏர்ன் பண்ணி தான் இவ்வளவு காசை வந்து நான் டிரான்சாக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்ற மாதிரி வந்து காமிக்கிறேன். இந்த ஒரு ஆப்ல இருந்து நான் இவ்வளவு காசு எடுத்திருக்கேன்ற மாதிரி அதை காட்டுறது தப்பு, ரொம்ப தப்பு, ரொம்ப தப்புக்கா. இவங்க வந்து ஒரு ஸ்பைடர் மேன். இவங்க ஆக்சுவலா இவங்க ஃபேஸையும் ரிவீல் பண்ணதா இருக்காங்கன்னு தெரியல. ஸ்பைடர் உமன் இவங்க எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட். இவங்க தப்பா யாரும் புரிஞ்சுக்க வேணாம். நீங்களும் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஃப்ரீயா டைமண்ட்ஸ் வேணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த கேம் நீங்க ஜஸ்ட் ப்ளே பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு ரிடீம் கோட் கிடைச்சிரும். அண்ட் அகைன் ப்ளே பண்ணி அகைன் இன்னொரு ரிடீம் கோட் கிடைச்சிருச்சு. ஆப்போட லிங்க் வேணும்னா ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மோஜி கமெண்ட் பண்ணுங்க. லிங்க் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து என்னோட ஆப் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வெப்சைட்டோ ஆப்போ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப் இது வந்து இந்த ஸ்கேம் எங்க உருவாச்சதுக்கான பெரிய லீடர்ஷிப் பர்சனலா இப்ப நல்லா இந்த வார்த்தை கேட்டுங்க. நான் பார்த்ததுல இருந்து இவங்க கிட்ட இருந்து அதிகமா வந்தது. சரிங்களா? இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுருந்தோம் நான் பார்த்துனுக்கிறேன் அதிகமா. இவங்களோட இன்னொரு சேனலுக்கு இது டிவி டெக் சம்திங் ஏதோ அது வரும். அது அவங்க ஒரு கேர்ள், அவங்க மாஸ்க் போட்டுன்னு இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு என்னன்னா இவங்க ஒரு ஆப் சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ல வந்து நீங்க கேம் விளாண்டீங்கன்னா அது ஒரு ரீடம் கோட் வருமா. இப்போ அந்த ரீடம் கோடை எடுத்து நீங்க ஃப்ரீ ஃபயர்ல போயிட்டு ஜெம் வாங்கிக்க முடியுமா? ஆனா ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து நான் இது வரைக்கும் விளாடுறது கிடையாது. நாங்கள் 2 பேருமே சரி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாடுறது கிடையாது. அந்த ஒரு ஃப்ரீ ஃபயர்ன்ற கேம்ல வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன வரைக்கும் அந்த ஜெம்ஸ்ன்றத வாங்குறதோ இல்ல அது கிடைக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அதுல வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங். அது மட்டும் இப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன்னா வந்து அப்படி வந்து கேம் விளையாடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றது சிம்பிளான ரொம்ப சிம்பிளான ஒரு இப்படி ஸ்வைப் பண்ற ஒரு ஆப்புக்குள்ள போயிட்டு அதுல கொடுக்குற ரீடம் கோட்ல உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்படியே கிடைச்சாலும் 2 ஜெம் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. சரிங்களா? அது முதல்ல போட்டா எரர்னு வந்துடும். முதல்ல சீரியஸா சொல்றேன், எரர்னு வந்துடும். இந்த மாதிரி எவ்வளவு நாங்க பல கேம்ஸ்ல ட்ரை பண்ணிருக்கோம். நீ போடுற ரீடம் கோட வந்து பல பேர் முன்னாடியே வந்து போட்டுருப்பான். அதே ரீடம் கோட வந்து சேம் டைம் யூஸ் பண்ண முடியாது. பல பேர் முன்னாடி போட்டிருந்ததை தாண்டி ஒரு ரீடம் கோட வந்து ஒரு ஒன் டைம் யூஸ் பண்ணி பல பேர் வந்து அதை போட்டிருக்காங்க. தாண்டின்றத வந்து அது முதல்ல ஒர்க் ஆகுதான்றதே டவுட் தான். ஓகேங்க, ஏன்னா இதுல வந்து அவங்க ப்ரூஃபும் காட்டல. ஒரு சில பேர் வந்து ப்ரூஃப் காட்டுறாங்க, அதுவும் எந்த வீடியோ வந்து எடுத்ததுன்னு தெரியல. இவங்க வந்து சுத்தமா காட்டல. வேணா வசீகரன் நீங்க வந்தானா? இல்லையே. போய் மனுஷ குணம் சொல்லி கொடுத்தியே மறந்துட்டியா? உன் பாடி லாங்குவேஜ் நீ போய் சொல்லுது. இது ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் இருக்கும் போலயே இந்த வீடியோவே, இந்த ரீல்ஸே. கமெண்ட் காட்டுங்க, எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும், எனக்கு டக்குன்னு என்ன ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்கன்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு எமோஜி இது பண்ணுங்க, ஒரு ஆப் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டு பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்கிறீங்க நம்மளுக்கு. நீங்க நல்லா போடணுமா வேணாம்? எனக்கு இதனாலே அவங்க வந்து இதுவாயிடுச்சு. அதனால நாங்க இவங்க எடுத்து வந்தாலே டப்புன்னு தள்ளி விட்டுறேன். இப்போ இவங்க எப்படி ஹைப் ஏத்துனாங்க? உங்களுக்கு ஃப்ரீடம் இந்த ஜெம் வேணுமா ஃப்ரீ ஃபயர்ல இருந்து அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க பல பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டுல. டப்புன்னு வந்து பாப்பாங்க, என்னடா ஃப்ரீயா ஜெம்ஸ் கிடைக்குதா? ஆனா ஒரு மாதிரி வியூவர்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணி அதை வந்து அந்த வீடியோ அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரது அவங்க பக்கம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஆனா ஒண்ணுத்துக்கும்
பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு கண்டென்ட்ல இருக்குது. சீரியஸா நீங்க யாரா, நான் உண்மையா சொல்றேன், ப்ராமிஸா சொல்றேன், நீங்க யாரா ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு வீடியோ ப்ரூஃபோட காட்டுங்க, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் உங்களை நம்புறேன். நாங்க சாரி கூட ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டு கேட்டுக்கிறோம், சரிங்களா? ஏன்னா இது கண்டிப்பா நடக்காதுன்றது எங்களுக்கும் தெரியும், போட்டவங்களுக்கும் தெரியும். அது கண்டிப்பா தெரியும். இப்ப ஒரே விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, இப்ப வந்து எவிடன்ஸோட ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு வச்சுக்கலாம், 30 செகண்ட்ல வந்து என்ன வேணா நம்ம பண்ண முடியும். அந்த ரீடம் கூட வந்து அந்த கேம்குள்ள போயிட்டு நம்ம யூஸ் பண்ணி எனக்கு வருது அப்படின்ற ப்ரூஃபையும் வந்து நம்மளால காட்ட முடியும். அந்த வீடியோல வந்து நம்மளால என்ன வேணா பண்ண முடியும். ஆக்சுவலா ஃபாலோவர்ஸ் கேட்டுதான் நம்ம வாங்கணும் அப்படி அவசியம் இல்லை. அந்த வீடியோ ரியலா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ண போறாங்க நம்ம, அவ்வளவுதான். இப்ப நீங்க கமெண்ட்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இதை ட்ரை பண்ணிட்டு கழுவி ஊத்துறவங்க பல பேர் இருக்காங்க. சீரியஸா நாங்களே பார்த்தோம். நாங்களே இப்ப பேசுறோம்னு வச்சுக்கலாம், வீடியோ முடியும் போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன்னு சொல்லுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் உங்களுக்கு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு எந்த ஒரு வந்து சொல்லவே தெரியாது, எங்களுக்கு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா ஒரு டெக்னாலஜி இப்படி நாங்க இது பண்ணி தான் ஃபாலோவர்ஸ் வாங்குவோம்னா அதுக்கு நீங்க அந்த சேனலே தூக்கி அடைச்சிட்டு போயிடலாம். இப்பெல்லாம் ஃபாலோவர்ஸ் வாங்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. எதுக்குதான் இப்படி பண்றாங்கன்னே தெரியாது. ஒரு ஆளு ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆரம்பிச்சா அது அடுத்து அந்த லைன்ல இருக்கிற எல்லா டெக்னாலஜர்ஸும் அப்படியே அதை ஃபாலோ பண்றாங்க. அதை பண்றதுனால அந்த ரீல்ஸுக்கு உண்டான மதிப்பே வந்து போயிடுது. இப்ப வந்து அந்த ரீல்ஸ் உண்மையா இருக்கு, ட்ரூ, ஓகே, இது வந்து கரெக்டா இருக்கு, ஃபாலோ பண்றோம்னா ஒரு அர்த்தம் இருக்கு அதுல. அது உண்மையும் கிடையாது, ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது ஃபாலோ பண்ணா இப்ப யாருக்கு அசிங்கம்? இதுல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணது என்னன்னு வச்சுங்களேன், இப்ப யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற திமிரில வந்து ஒரு சில பேர் பண்ணிட்டுக்கிறாங்க. நான் இவங்களே மென்ஷன் பண்ணல, ஒரு சில பேர் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்ப வந்து நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப வந்து இவங்க ஒரு பர்சனலா ஒரு இமெயில் வச்சுக்கிட்டோம், இல்ல பர்சனலா ஒரு நம்பர் வச்சுக்கிட்டோம், இது வராதவங்க இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, நான் வேணா கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுங்களா? பாப்போம். இது கூட அளவுக்கு காமிக்கிறாங்க. இன்னும் சில ஒரு வீடியோ எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா அப்படி பிளரா காமிச்சிட்டு கமெண்ட்ல வந்து இதுன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பாருங்களேன், இப்ப இவ்வளவு இது பண்ற யாருமே வந்து கீழே இதை பத்தி பேசுங்க, நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறவங்களுக்கு டவுட்டா இருந்தா ஒருத்தன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அடுத்த வேலை இருக்குது. இப்ப இது கிளாரிபிகேஷன் கொடுத்தா அடுத்த வீடியோ அப்படி எடுப்பான். அவனுக்கு தேவை ஒரு கண்டென்ட் தான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? இப்ப 2 நாளைக்கு அவன் ஒரு வீடியோ போடணும், 2 நாளைக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டு தொலைஞ்சிடணும். சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்துல இருந்துச்சுண்ணா, லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா, இப்பெல்லாம் சொல்லாதுண்ணா. ஓகேங்களா? சீரியஸா கேட்டது எனக்கு. ஏன்னா நாங்களே இப்படி நாங்கன்னா கண்டென்ட்டுக்காகனு போடுறது இல்லை, சரிங்களா? நாங்க பண்ண யூடியூப் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுல ஏதாவது ஒரு யூசேஜ் இருக்கும், போனை ரிவ்யூ பண்ணிருப்போம், அந்த மாதிரி இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதுல ஒண்ணுமே இல்ல, பார்த்து வியூஸ் ஏத்துறது, லைக்க போடுறது, அதுல அவ்வளவு கமெண்ட் வேற, அதுல அவ்வளவு ஷேர் வேற தண்டத்துக்கு. ஒரு சில பேர்லாம் அந்த வீடியோ முழுசா பார்த்துருக்க மாட்டான், ஃப்ரீ ஃபயர் ஷேர் பண்ணுவாங்க. கணக்கு வெரி பிடிச்சி எனக்கு ஃப்ரீ ஃபயர்ல. ஷேர் பண்றது மூலமா உங்களோட வியூஸ் பொறுத்து 840 ரூபாயில இருந்து 33,600 ரூபாய் உங்களுக்கு மணி தருவாங்க. சோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். யூஸ் பண்ணி நிறைய பேர் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், முடிஞ்ச வரை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு டைரக்ட். இந்த வெப்சைட்டோட இது வந்து பாத்தீங்கன்னா யூனிசோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், அது ஆக்சுவலா ஆப்பாவும் இருக்குது, வெப்சைட்டாவுமே இருக்குது. அது அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயே வந்து அவைலபிளா இருக்கு. இதுல வந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க அந்த ஆடை வந்து நீங்க உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து எத்தனை பேர் பாக்குறாங்களோ அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து திரும்ப வந்து இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணா அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து எப்படி சொல்றது, மாசத்துக்கு 30,000 ரூபாய் ஏர்ன் பண்ற மாதிரிலாம் வந்து கிடையாது. அந்த ஆப்ல வந்து உங்களுக்கு ரெகுலரெல்லாம் வந்து ஆட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் அதை எப்பயோ ரிஜிஸ்டர் பண்ணேன், 10 நாள் கழிச்சு அதில் ஆடே வரல, ஒரு ஆடு கூட வரல. அதில் எப்பயாவது வந்து உங்களுக்கு ஆடு வந்து கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து அந்த ஆடை வந்து வாட்ஸ்அப்ல வச்சு நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இப்ப ஒருத்தர்கிட்ட வந்து இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர்கிட்ட 1000 கான்டாக்ட் இருக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் கிட்ட. நீங்க சொல்லலாம் ப்ரொஃபஸர் அதிகமாக சம்பாதிக்கிறது, சரி விடுங்க, ஒரு காமனான வந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு 200-300 கான்டாக்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுல 50 வீக்கே பாத்தீங்கன்னா 840 ரூபான்ற மாதிரி போட்டுருந்தது, சரிங்களா? அந்த வீடியோல அப்ப 300 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 250 பேர் பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 50 எத்தனை 50 வருது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 550 வருது. 840 ரூபான்னு போட்டாலும் எங்கேயே போகுது. அப்புறம் எதுக்கடா படிக்கிறோம், எதுக்கடா சம்பாதிக்கிறோம்? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இதை யூஸ் பண்ணி ஒரு சில பேர் ஏர்ன் பண்றாங்க. ஃபேக் கிடையாது. அந்த ஒரு மாசத்துக்கு 30,000 அந்த அளவுக்கு 30,000 உங்களுக்கு என்ன ஒரு 3,000-4,000 நீங்க சம்பாதிக்கலாம். அது ரொம்ப கஷ்டம் தான், ஓகேங்களா? அதுலயே அவங்க ஆட் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஆமா, இப்ப நீங்க உங்க வியூ வந்து அதிகமா இப்போ ஒரு 400-700 பேர் பாக்குறாங்கன்னா உனக்கு ஆடே கொடுக்க மாட்டான். அடுத்து நீ ரொம்ப சம்பாதிக்கிற, அதனால உனக்கு ஆட் எல்லாம் கிடையாது.
அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இப்ப இவரு பாத்தீங்களா, இப்ப அவங்க ஆரம்பிச்ச அந்த இன்ஃபுளுன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இப்ப எல்லாருக்கிட்டையும் அது வந்துருச்சு பாருங்க. பார்த்து எல்லார் வீடியோலும் வருது பாருங்க. எந்த வீடியோ தரலாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன தெரியுங்களா, இவன் கடைசியா அந்த ஆப்பை பத்தி சொல்லுவான் போல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கடைசியா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, வெரி ஆயிடுவோம் நம்ம. அவ்வளவு சீரியஸா ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ சரி, அவ்வளவுதான். இப்ப இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க இந்த வீடியோல வந்து நிறைய விஷயத்த கத்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் வந்து உங்களுக்கும் வரும். அந்த ரீல்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இந்த மாதிரி இது ஸ்கேம் பண்றாங்களா இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னா, எங்களோட ஐடி வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம். மறக்காம அந்த ஐடியை யூஸ் பண்ணி எங்களை வந்து அந்த ரீல்ஸ்ல வந்து டேக் பண்ணுங்க. டேக் பண்றீங்க, ரீல்ஸ் ஷேர் பண்றீங்க, whatever it is. நாங்க வந்து அதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது என்ன ட்ரூவா ஃபேக் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிஃபிகேஷன் நாங்க கொடுப்போம். யூ ட்ரஸ்ட் மீன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுல வந்து கிட்டத்தட்ட 1 hour மேல போயிட்டு இருக்குது இந்த வீடியோ. கட் பண்ணும்போது எத்தனை நிமிஷத்துக்கு வரும் தெரியல. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுருப்பீங்கன்றத நாங்கள் நம்புறோம். ஸோ நீங்கள் நிறைய விஷயம் கற்றுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். நிறைய நடுவில் மீம்ஸும் வந்திருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அது எப்போ வரும்னு தெரியல. கண்டிப்பாக வந்துடும், கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துடும். சரி, ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறோம். நன்றி.